இந்த தவிப்பையும் துடிப்பையும் தீர்த்து வைக்க வேண்டியது உன்னோட கடமை இல்லையா? ஒரு குழந்தை அழுதா அதோட கண்ணீரை துடைக்கிற முதல் கை அம்மாவோட கையாதான் இருக்கணும். நீ இந்த உலகத்துக்கே அம்மா, எங்க எல்லாருக்குமே அம்மா. எங்க கண்ணீரை தொடச்சு விடாம நீ இந்த கண்ணீருக்கு காரணமா இருக்கலாமா? அழ வச்சு வேடிக்கை பார்க்கலாமா? என் சின்னத்த ஆபீஸ் பணத்தை திருடிட்டு போயிட்டாருங்கிற பழிய சுமந்துட்டு இருக்காரு. ஒரு நல்லவரு கெட்டவருங்கிற பேரையும் பழியையும் சுமந்துட்டு இருக்கிறது எவ்வளவு பெரிய வேதனைன்னு உனக்கு தெரியாதா தாயே? என் சின்னத்தா அவர் உசுருக்கு எந்த ஆபத்தும் இல்லாம, அவரோட பேருக்கும் பெருமைக்கும் எந்த கலங்கமும் இல்லாம நல்லபடியா திரும்ப கிடைக்கணும். நீதான் தாயை கிடைக்க வைக்கணும். உன்னை வேண்டிக்கிட்டு தீச்சட்டி ஏந்தி வந்தா தீராத பிரச்சனையும் தீர்த்து வைப்பியாமே. இப்போ நான் என் சின்னத்தா நல்லபடியா கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டு தீச்சட்டி ஏந்த போறேன். என் சின்னத்தா எப்பேற்பட்ட நிலைமையில இருந்தாலும் சரி, அவரை நீ மீட்டு கொண்டு வந்து என்கிட்ட சேர்த்துரு தாயே. என் சின்னத்தான காப்பாத்தி கொண்டு வந்து நல்லபடியா என்கிட்ட ஒப்படைச்சிரு தாயே. போராட்டம் ஐயா, என் கையில கொடுங்க அந்த பூச்சட்டிய. அம்மாடி, பூச்சட்டி எடுக்கிறது சாதாரண வேண்டுதல் இல்ல, ரொம்ப கடுமையான வேண்டுதல். இதுக்கு விரதம் இருந்து உடம்பையும் மனசையும் தயார்படுத்தணும். அப்பதான் இந்த வேண்டுதல தாங்கிக்க முடியுமா? இல்லனா பூச்சட்டி தீச்சட்டியா மாறி கையையே சுட்டுடுமா? ஐயா, இந்த பூச்சட்டி என் கைய சுட்டாலும் பரவாயில்ல, என் மனசு சுடாம இருக்கணும். என்னம்மா சொல்ற? ஐயா, இது எனக்கும் என் தெய்வத்துக்கும் என் தாய்க்கும் நடக்கிற போராட்ட பூசாரி ஐயா. இந்த தெய்வத்தோட சக்தி பெருசா இல்ல என்னோட பக்தி பெருசான்னு எங்க 2 பேருக்கும் நடக்கிற சண்டை இது. பூச்சட்டியை ஏந்தி என் வேண்டுதலை நிறைவேற்றி என் பக்தி தான் பெருசுன்னு நிரூபிச்சு இந்த தெய்வத்தை இறங்கி வந்து என் பிரச்சனையை தீர்க்க வைக்க போறேன். தெய்வத்தை கட்டுப்படுத்துற சக்தி இந்த உலகத்துல எதுக்குமே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையான பக்தியால தெய்வத்தை கட்டுப்படுத்த முடியும். நான் உண்மையான பக்தியோட நம்பிக்கையா வேண்டுதலை நிறைவேற்றி இந்த தெய்வத்தை எனக்கு துணையா வர வைக்க போறேன். எனக்கு உதவி செய்ய வைக்க போறேன். இந்த தெய்வம் வந்து என் பிரச்சனையை தீர்த்து வைக்கும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குங்க ஐயா. நீங்க எதை பத்தியும் யோசிக்காதீங்க. விரதம்ங்கிறது என்ன? மனசு சுத்தம், உடம்பு சுத்தம் தானே. இப்போ நான் அப்படிதான் இருக்கேன். யோசிக்காம பூச்சட்டியை என் கையில வைங்க ஐயா. இது என் கையில சுடாது. ஆத்தாவே உனக்கு உத்தரவு தந்துட்டா, இத நான் தடுக்கிறதுக்கு யாருமா? போய் 3 சுத்து சுத்திட்டு வாமா.
டேய் மச்சி, என்னடா சொல்றத கேள மச்சான், வண்டி நிப்பாட்டேன். என்னடா டேய் நிப்பாட்டுன்னு சொல்றல்ல. இர்றா